காம உணர்வு இது இந்த பூமியில் உருவான அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் உண்டு. மனிதர்களாய் பிறந்த நமக்கும் உண்டு. ஆனால் மிருகத்துக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு பகுத்தறிவு மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல்தான். மனிதர்களால் மட்டும்தான் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். அது வேறு எந்த உயிரினங்களுக்கும் இப்படி ஒரு ஆற்றல் கிடையாது. பசி, கோபம், சோகம், காமம் என்று இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்த ஒருவர்தான் மனிதர்களில் மகான் ஆகிறான், ஞானி ஆகிறான். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுதான் மிருகத்திற்கும். நமக்கும் உள்ள வேறுபாடுகளில் மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு பல மத குருமார்கள் தன்னை சுத்தமானவர் என்று சொல்லிக்கொண்டு திரைமறைவில் அவர்களின் காம கலியாட்டம் அரங்கேறும் அவலம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம் கண்முன் இருக்கும் போலி சாமியார்கள். ஆனால் 1500 வருடத்திற்கு முன்பே இறை தூதர் என்றும் இந்த உலகத்திற்கு வந்த புனிதர் என்றும் சொல்லிக்கொண்டு மதத்தின் பெயரில் அநியாயங்களையும் காம லீலைகளை நிகழ்த்தியவர்தான் நம்ம முன்மாதிரி. இந்த வீடியோவில் கூறப்போகும் அத்துணை நிகழ்வும் ஹதீத் மற்றும் குரான் ஆதாரங்களை கொண்டுதான் பேசப் போகிறோம். இதில் அவதூறோ பொய்யான குற்றச்சாட்டோ இல்லை. உங்கள் அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே. வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு குருவாக இருக்கும் நபர் அல்லது முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். வேறு நல்ல குணங்கள் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஒழுக்கமுள்ள மனிதராக இருந்தால் போதும் என்றே நினைப்போம். ஆனால் இன்று முஸ்லிம் சமூகம் பெண்கள் விடயத்தில் மிகவும் ஒழுக்கமில்லாத நபரை தான் தனது அழகிய முன்மாதிரியாக ஏற்று உள்ளார்கள். இது அவர்களுடைய குற்றம் இல்லை. அவ்வாறு முகம்மதை பற்றி புகழ்ந்து கூறப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதே உண்மை. முகம்மது பெண்களை முழுக்க முழுக்க காம பொருளாகவும் ஆண்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களாகவும் பார்த்துள்ளார் என்பதற்கு ஏகப்பட்ட ஹதீத் ஆதாரங்கள் உள்ளது. பெண்கள் என்றாலே ஆண்களுக்கு சுகம் தரும் ஒரு பொருளாகவும் சுய விருப்பங்கள் அற்ற நிலையில் உரிமையை இழந்துதான் இஸ்லாமிய பாசிச ஆட்சியில் பெண்கள் இருந்துள்ளார்கள் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீத் ஆதாரங்கள் காட்டுகிறது. முதல் மனைவி ஹதிஜா உயிரோடு இருந்தவரை அவர் வேறு பெண்களை தேடவில்லை. காரணம், ஹதிஜா பணக்கார பெண். இவரை விட ஹதிஜாவிற்கு தான் அதிகம் ஆதிக்க பலம் இருந்திருக்கிறது. இவரோ அனாதை மற்றும் ஏழை. வசதி வாய்ப்போடு வாழ யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஆகையால் வயதான பெண்ணாக இருந்தாலும் சரி என்று திருமணம் முடித்தார். பிறகு ஹதிஜா இறந்தவுடன் சிறு பிள்ளை என்று கூட பாராமல் ஆயிஷாவை திருமணம் முடித்தார். இது ஒரு இறை தூதர் செய்யும் வேலையா? இவ்வாறான ஒரு கொடுமையை இறை தூதரால் செய்ய முடியுமா? 60 வயது நிரம்பிய ஒரு முதியவர் செய்யும் வேலையா இது? அன்று குழந்தை திருமணம் அதிகமாக இருந்தது. அதை இவர் ஒழிக்க முயற்சி எடுக்காமல் இவரே அந்த கொடுமையை செய்து முன்மாதிரியாக இருந்தார். சொல்லப்போனால் அது குற்றமாகவே தெரியவில்லை. அந்த குற்றத்தை இன்று வரை நியாயப்படுத்தி பேசும் அறிவிழிகளை கண்டால் தான் சகிக்க முடியவில்லை. சுனன் இப்னு மஜா ஹதீத் எண் 1853. எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனுக்கு தன் கடமையை நிறைவேற்றாதவரை அல்லாஹ்வின் மீது தன் கடமையை நிறைவேற்ற முடியாது. அவள் ஒட்டகச் சேணத்தில் இருந்தாலும் அவளிடம் அவள் கணவன் படுக்கை வர சொல்லி கேட்டால் அவள் மறுக்கக்கூடாது. சஹீஹ் அல் புகாரி ஹதீத் எண் 5193. அபு ஹுரைரா அவர்கள் கூறியதாவது, நபி சல் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆண் தன் மனைவியை தன்னுடன் உறங்க அழைத்தால் அவள் அவனிடம் வர மறுத்தாள், காலை வரை வானவர்கள் அவள் மீது சாபமிடுவார்கள். இந்த ஹதீதில் நான் மேலே குறிப்பிட்ட குற்றச்சாட்டு, அதாவது பெண்களை காம பொருளாக பார்க்கிறார் என்பதும் அவர்களை ஒரு உயிருள்ள மனிதராக கூட மதிக்கவில்லை என்பது நிரூபணமாகிவிட்டதா இல்லையா? தன் மனைவியாகவே இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லையெனில் காமம் என்பது குற்றம் என்று கூறும் நம் சட்டம் எங்கே? உனக்கு வலித்தாலும் சரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சுகம் வேணும் என்றால் நீ வந்தே ஆக வேண்டும், இல்லையெனில் நீ நரகம் செல்வாய், உன்னை சபிப்பார்கள் என்று கூறும் இந்த கேவலமான ஷரியா சட்டம் எங்கே? முகம்மது எவ்வளவு பெரிய ஆணாதிக்கம் கொண்ட நபர் என்பதும் பெண்கள் விடயத்தில் ஒழுக்க குறைவான மனிதர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவரை போன்ற ஒரு நல்ல மனிதரே பூமியில் இல்லை என கூறி அறியாமையில் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். முகம்மது செய்த திருமணம் அனைத்தும் விதவைகளைத்தான். அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கு என சொல்லி தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் முகம்மது விதவை பெண்களை திருமணம் செய்து மறுவாழ்வு கொடுத்தாரா? இல்லை. அந்த பெண்களின் கணவன்களை வேணும் என்றே கொன்று அவர்களின் மனைவிகளை அபகரித்து திருமணம் செய்து கொண்டாரா? சபியாவின் கதை என்ன? ஸ்வைரியாவின் கதை என்ன? அதைவிட வளர்ப்பு மகன் சைத்து உடைய மனைவி சைனம்பின் கதை என்ன? இவர்கள் எல்லாம் விதவைகளா அல்ல திட்டமிட்டு விதவைகளாக்கப்பட்டார்களா? சுனன் அன்னசை ஹதீத் எண் 3939. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இந்த உலகில் பெண்களும் வாசனை திரவியங்களும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. மேலும் தொழுகையின் மூலம் எனக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டது. ஒரு இறை தூதர் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்ளும் ஒரு மனிதர், அதுவும் பக்குவமும் அறிவு ஞானம் பெறும்
50 மற்றும் 60 வயதில் இருக்கும் முகமதுக்கு பெண்கள் மிகவும் பிடித்தமானவை என்று சொல்வாரேயானால் எந்த அளவுக்கு அவரின் ஒழுக்கம் இருந்திருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். உடனே முஸ்லிம்கள் எல்லாம் பெண்கள் மீது மரியாதையும் அன்பும் கொண்டவர் நபி, ஆகையால் தான் அப்படி சொன்னார் என்று கூறி முட்டுக் கொடுப்பார்கள். பெண்கள் மீது மரியாதை வைத்த காரணத்தினால்தான் 12 மனைவிகளையும் எண்ணிக்கை இல்லாத பாலியல் அடிமைகளை வைத்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாரா முகமது. ஒரு இறை தூதரின் வேலை என்ன? இறை செய்தியை கூறி மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்வதுதானே. ஆனால் இவருக்கு இத்துணை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? விதவை பெண்களை திருமணம் முடிக்க வேற ஆண்களே இல்லையா? இவர் மட்டும்தான் ஆணாக இருந்தாரா? ஆக முகம்மது கடவுள் பெயரை கூறி பெண்களுடன் உல்லாச வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார். இந்த காம சிந்தனை காரணமாகத்தான் சொர்க்கத்தில் 72 கன்னிகள் கிடைக்கும் என கேவலமான ஆசைகளை விதைத்து முஸ்லிமாக மாற்றியுள்ளார். கதாடா விவரித்தார். அனஸ் பின் மாலிக் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் தம் மனைவியரை இரவும் பகலும் ஒரு சுற்றி வருவார்கள். அவர்கள் எண்ணிக்கை 11 பேர். நான் அனஸிடம், நபி அவர்களிடம் உடல் உறவு கொள்ள சக்தி உண்டா என்று கேட்டேன். அதற்கு அனஸ் அவர்கள், நபி அவர்களுக்கு 30 ஆண்கள் பலம் கொடுக்கப்பட்டதாக நாங்கள் கூறி வந்தோம். மேலும் சாயித் கதாதாவின் அதிகாரத்தில் அனஸ் தன்னிடம் 9 மனைவிகளை பற்றி மட்டுமே 11 மனைவியை பற்றி கூறவில்லை என்று கூறினார். முகம்மதுக்கு கிட்டத்தட்ட 50 60 வயது இருக்கும். இந்த கிழவனுக்கு எதற்கு 30 ஆண்களின் பலம் அல்லாஹ் கொடுக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, இந்த பலம் மக்களுக்கு உதவி செய்யவோ அல்லது மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றவோ அல்ல, மாறாக பாலியல் இன்பம் அனுபவிக்க. நான் கேட்கிறேன், ஒரு இறை தூதருக்கு எதற்கு இந்த பாலியல் பலம் கொடுக்க வேண்டும்? முகம்மது உண்மையில் இறை தூதர் தானா அல்லது பெண்களை அனுபவிக்கும் காமபித்தனா? நான் இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறேன் என்றால் முகம்மது நபி போற்றுதலுக்குரிய நபர் அல்ல. இஸ்லாம் என்ற புது மத கொள்கையை உருவாக்கி தானும் பெண்களை அனுபவிப்பது மட்டுமின்ற கூட இருக்கும் ஆண்களையும் இந்த கேவலத்தை செய்ய வைத்துள்ளார். இஸ்லாத்தில் விபச்சாரம் செய்வது ஹராம், ஆனால் பாலியல் அடிமைகள் திருமணம் முடிக்காமல் அனுபவிப்பது ஹலால். இது ஒரு கேடுகெட்ட செயலாக தெரிகிறது அல்லவா? அல்லாஹ்வும் முகம்மதுக்கு ஏன் பாலியல் சலுகைகள் வழங்க வேண்டும்? பாருங்க, புகாரி 268 முகமது நபி ஒரே நைட்ல 11 பொண்டாட்டி கூட செக்ஸ் பண்ணுவாராம். அது அவருக்கு 30 பேரோட சக்தி கொடுக்கப்பட்டிருக்குதான். பாருங்க, ஒரு கடவுள் ஒரே நைட்ல 11 பொண்டாட்டி கூட உடல் கொள்றதுக்கு அவருக்கு 64 வயசுல சக்தி கொடுத்தாராம். இப்படிப்பட்ட அல்லாஹ்வை அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. 50 வயசுல புது மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருந்தாரு. எங்கள் நபிகள் நாயகம் மரணிக்கிற வரைக்கும் திடகாத்திரமாக இருந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. உங்களை மாதிரி 40 வயசுல வாங்க இல்ல, உங்களுக்கு என்ன பொறாமங்க? எத்தனை சக்தி, எவ்வளவு சக்தி தெரியும்? ரொம்ப வருத்தப்படுறார். இவ்வளவு சக்தி அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் உழைச்சிருக்கிறாரு, உடம்புல தெம்பா இருந்திருக்கிறாரு. நீங்க நோஞ்சானா இருந்தீங்கன்னா ஒருத்தி கூட போக முடியாதுதான். தெம்பா இருந்தா பல பேர்த்த போக முடியும்னா, தெம்பா இருந்தா பல பேர்த்த போக முடியும்னா, தெம்பா இருந்தா பல பேர்த்த போக முடியும்னா. அட தற்குறி முண்டம், பொறாமையில் விமர்சனம் வைக்கவில்லை. நீங்கள் முன்மாதிரி என்று சொல்லும் நபர் ஒழுக்கமற்ற நபர், காம இச்சையை அடக்க முடியாத சுய கட்டுப்பாடு அற்ற மனிதர் என்பதை உனக்கு புரிய வைக்கிறோம். முகம்மது உழைத்து ஆரோக்கியமாக இருந்தாராம். என்ன வேலை செய்தார்? எப்படி உழைத்தார்? ஊராக சென்று இஸ்லாம் என்ற பெயரில் கொள்ளை அடிப்பதுதான் முக்கிய வேலையே. ஆரோக்கியமாக இருந்தால் ஏன் 63 வயதில் இறக்க வேண்டும்? குரான் வசனம் 33:50. இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். நபியே, எவர்களுக்கு நீர் அவர்களுடைய மகரை கொடுத்து விட்டீரோ அந்த உம்முடைய மனைவியரையும் உமக்கு போரில் எளிதாக அல்லாஹ் அளித்துள்ளவர்களில் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் நாம் உமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றோம். அன்றியும் தந்தையரின் சகோதரர்களின் மகள்களையும் தந்தையரின் சகோதரிகள் மகள்களையும் மாமன்மார்களின் மகள்களையும் தாயின் சகோதரிமாரின் மகள்களையும் இவர்களில் யார் உம்முடன் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களை நாம் உமக்கு விவாகத்திற்கு ஹலாலாக்கினோம். அன்றியும் முஃபமினான ஒரு பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் அவளை மணந்து கொள்ள விரும்பினால் அவளையும் மணக்க நாம் உம்மை அனுமதிக்கின்றோம். இது மற்ற முக்மின்களுக்கன்றி உமக்கே நாம் இத்தகு உரிமை அளித்தோம். அதாவது இறை செய்தி, இறை வார்த்தை, இந்த பூமிக்கும் மனித குலத்திற்கும் இறுதி செய்தி என்று முஸ்லிம்களால் உருட்டப்படும் குரானில் இப்படி ஒரு வசனம் எதற்காக இடம்பெற வேண்டும்? இந்த இறை செய்தியை வைத்து இன்று வாழும் மக்களுக்கும் என்ன பயன் இருக்கிறது? முகம்மதுக்கு மட்டும் எதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு சலுகையை கொடுக்க வேண்டும்? தன்னை சுற்றியுள்ள அனைத்து பெண்களையும் திருமணம் முடிக்கவும், பாலியல் அடிமை பெண்களுடன் ஜல்சா செய்யவும் இதெல்லாம் போதாது என்று தன்னை நபிக்கு அர்ப்பணிக்க ஒரு பெண் விருப்பி வந்தால் அவளையும் அனுபவிக்க கூறும் அல்லாஹ் ஒரு இறைவனா அல்ல, நபிக்கு மாமாவா? இந்த வசனத்தை பற்றி குழந்தை திருமணம் முடித்த முகம்மதின் மனைவி ஆயிஷாவே விமர்சனம் செய்திருப்பார். அது என்னவென்றால், புகாரி ஹதீத், ஒரு பெண் எவ்வாறு தன்னை ஒரு ஆணிடம் வழிய வந்து அர்ப்பணிப்பால் உங்கள் இறைவன் உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் மட்டும் பூர்த்தி செய்ய விரைந்து செயல்படுகிறான் என்று தோன்றுகிறது என்று கூறியிருக்கிறார். ஆக முகம்மது கடவுள் பெயரை கூறி தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டுள்ளார் என்பது ஆயிஷாவிற்கே தெரிந்துள்ளது. சஃபியாவை திருமணம் செய்தது, ஜுவைரியாவை திருமணம் முடித்தது, சைதின் மனைவி ஜைனப்பை ஆட்டைய போட்டது, இவையெல்லாம் மிகப்பெரிய சான்று முகம்மது எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள. சஹீஹ் முஸ்லிம் ஹதீத், ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்ணை கண்டார்கள். உடனே அவரின் மனைவி ஜைனபிடம் சென்று உடல் உறவு கொண்டுவிட்டு திரும்பி வந்து தோழர்களிடம் கூறினார்கள், பெண்கள் பிசாசின் உருவம், ஆகையால் ஒரு பெண்ணின் அழகால் உங்களில் உள்ளதில் தவறான எண்ணம் ஏற்பட்டால்
உடனே அவரின் மனைவியிடம் சென்று தனது இச்சையை தீர்த்து கொள்ளட்டும் என்று நபி கூறினார்கள். அல்லாஹ் குரானில் அந்நிய பெண்களை கண்டால் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளான். முஹம்மது எடுக்கும் பாடம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்நிய பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது என்று கூற வேண்டும், மாறாக உடனே காமத்தை தீர்த்துக்கொள் என்பதாக கூறியுள்ளார் என்றால் இந்த நபரை பின்பற்றும் முஸ்லிம்களின் ஒழுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். முஹம்மது போர் என்ற பெயரில் கொள்ளையடிக்க செல்லும் போதும் கூட ஒரு மனைவியை கூடவே அழைத்து சென்றுள்ளார். மற்ற ஆண்கள் இவ்வாறு செய்ய முடியாத காரணத்தால் முத்தாஹ் என்று தற்காலிக திருமணம் சட்டம் ஒன்றை வைத்தார். இதில் தற்காலிகமாக ஒரு பெண்ணை மகர் தொகை கொடுத்து அவளுடன் உடல் உறவு கொள்ளலாம். இதற்கு பெயர் விபச்சாரம் என்று கூறுவோம். முஹம்மதை பின்பற்றினால் தடையின்றி விபச்சாரம் செய்யலாம். இவர்தான் அழகிய முன்மாதிரி முஸ்லிம்களுக்கு. இஸ்லாத்தில் 1,24,000 இறை தூதர்கள் வந்துள்ளார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் எந்த இறை தூதராவது தன் மனைவியுடன் தாம்பத்தியத்தில் இருக்கும்போது எனக்கு இறை செய்தி வரும் என்று யாரும் கூறி நான் கேள்விப்பட்டதில்லை. முஹம்மதை தவிர ஆயிஷாவின் உடையில் இருக்கும்போதுதான் எனக்கு வஹி வருகிறது என்பதாக புகாரியில் ஹதீத்களை காணலாம். முஹம்மதின் அடிமை பெண் மரியாவுடன் முஹம்மது உடல் உறவு கொண்டதை அறிந்த ஆயிஷாவும் ஹப்ஷாவும் சண்டையிட உடனே அல்லாஹ் மரியாவுடன் உடல் உறவு கொள்ள அனுமதி அளித்து குரான் வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் இதுதான். அத்தியாயம் 66 வசனம் 1. நபியே, மனைவியரின் திருப்தியை நாடி அல்லாஹ் உமக்கு அனுமதித்துள்ளதை ஏன் விலக்கிக் கொண்டீர்? ஆக முஹம்மது என்பவர் முற்றிலும் தவறான முன்மாதிரி என்பதை அவர் நடத்தைகளே மிக பெரிய சான்றாக உள்ளது. மேலும் நான் மேற்கூறிய அனைத்து ஹதீத்களும் பலம் மிகுந்த ஹதீத்கள்தான். ஆனால் முஸ்லிம்கள் முஹம்மதை பற்றி புகழ்ந்த ஹதீதாக இருந்தால் ஏற்பதும், அதுவே விமர்சனம் செய்யக்கூடிய ஹதீதாக இருந்தால் ஷரியா சட்டத்திற்கே மூல ஆதாரமாக இருக்கும் புகாரி, முஸ்லிம் இதுபோன்ற ஹதீத் தொகுப்புகளை பொய் என்று கூறுவதும் வழக்கமாக உள்ளது. குரான் ஒரு அரைகுறை வேதம். 5 கடமைகளின் ஒன்றான தொழுகை முறை எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட ஹதீத்களை தான் தேடி ஓட வேண்டியுள்ளது. ஆனால் இவர்கள் பலம் மிகுந்த ஹதீத்களையே பொய் என்றும் உண்மை இல்லை என்றும் இட்டுக்கட்டியது என்று கூறி முஹம்மதை காப்பாற்ற முயற்சி செய்து பல இடங்களில் தோற்று போய் உள்ளார்கள். உண்மை இருட்டில் இருக்காது, அது வெளிச்சத்தை தேடி வரும்போது கசக்கத்தானே செய்யும். முஹம்மது மகாமட்டமான நபர் என்ற உண்மையை உணர்ந்து அதை ஏற்பது சில நபர்கள் மட்டுமே. பல முஸ்லிம்கள் அவ்வாறு அல்ல. ஒழுக்கமும் நன்னெறிகள் இல்லாத ஒருவனுக்காக இவர்கள் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். உயிரிலும் மேலானவர் முஹம்மது என்று கூறும் தற்குறி மூடர்கள். முஹம்மது என்பவர் போலியான இறை தூதர் மற்றும் முழுக்க சுயநலத்திற்காக மட்டுமே இஸ்லாத்தை உருவாக்கியவர். இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் எங்களை முர்தத் என்பார்கள். அதற்கு அர்த்தம் துரோகி என பொருள் கொண்டது. நாங்கள் துரோகிகள் அல்ல. முஸ்லிம்களை ஏமாற்றிய முஹம்மது தான் மிகப்பெரிய துரோகி. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். நன்றி. குட் பை.